வணக்கம். இன்றைய தலைவரலாறாக நம்ம பார்க்க இருக்கிறது தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சேலையூர் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கிற கந்தாசிரமத்தை பற்றி தான். இந்த கந்தாசிரமத்தில் 32 வடிவங்களில் ஒரு வடிவமான ஹேரம்ப கணபதி அப்படிங்கிறவரை முதல்ல நிறுவியிருக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா 12 அடி உயரம், 5 முகம், 10 கை, சிம்ம வாகனத்தில் அமர்ந்த நிலையில் கந்தாசிரமம் கோயிலை வணங்குறார். சங்கடஹர சதுர்த்தி நாளில் சிறப்பு பூஜையெல்லாம் நடைபெறுகிறது. அது இல்லாமல் இவரது சன்னதியில் பாலகணபதி, பஞ்சமுக ஹேரம்ப கணபதி, லட்சுமி கணபதி ஆகியோர்லாம் இருக்கிறாங்க. கோயிலில் இருக்கிற முருகப்பெருமான் சுவாமிநாத சுவாமின்னு போற்றப்படுறார். பழனியில் இருக்கிறது போலவே மேற்கு நோக்கி 12 அடி உயரத்தில் இவரோட சிலை இருக்குது. வலது கையில் தண்டை ஏந்திக்கிட்டு, இடது கையில் இடுப்பில் வச்சுக்கிட்டு, வலது கைக்கு மேலே வச்சு வணங்கும் வேலோட பக்தர்களுக்கு அனைத்து வரங்களையும் வழங்குறாராம் இந்த முருகன். மேற்கு நோக்கி முருகனை பார்த்து வணங்கினா ஞானமும் செல்வமும் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அரக்கன் சூரபத்மாவை வெல்வதற்காக வேல் கொடுத்த அன்ன புவனேஸ்வரியின் முன் பணியோடு நிற்கிறார். முருகப்பெருமான் தானே குருவாகிய தந்தையின் ஆசிரியராக இங்கே அந்தஸ்து அனுபவிக்கிறார். குரு பேச்சு நாளில் முருகனை வழிபடுறது ரொம்ப முக்கியம்னு பக்தர்கள் கருதுகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவரை வெவ்வேறு வடிவங்களில் அலங்கரிக்கப்படுகிறார். இந்த தளத்திலேயே முருகனோட 9 வடிவம் இருக்குது. பாலமுருகன், கதிர்காம முருகன், ஆறுபடை முருகன் ஆகலாம் இருக்குது. ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் வடமேற்கு மூலையில் வாயு மூலையில் தனது 5 முகத்தோடு அருள்பாலிக்கிறார். கிழக்கில் வானர முகத்தையும், தெற்கில் நரசிம்ம முகத்தையும், மேற்கில் கருடன் மூஞ்சையும், வடக்கில் வராகத்தையும், மேல் நோக்கி பார்க்கும் குதிரையையும் கொண்டிருக்கிறார். இவரும் கையில் எல்லா விதமான பாசக்கயிறு, அங்குசம், மரம், மலை இதெல்லாம் வச்சுக்கிட்டு காட்சி அளிக்கிறார். அமாவாசை மூல நட்சத்திரத்தில் அவருக்கு சிறப்பு அபிஷேக பூஜையெல்லாம் நடக்குது. அனுமன் ஜெயந்தி அப்போல்லாம் நல்ல பூஜை நடக்கும். அதே போல் பாதகமான சனி பகவான் அம்சங்களை எதிர்கொள்கிறவங்க அவர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறாங்க. இவரோட சன்னதியில் கோஷ்ட சுவரில் பஞ்சமுக ஆஞ்சநேயர், வீர ஆஞ்சநேயர், பக்தா ஆஞ்சநேயர் ஆகியோர்லாம் இருக்கிறாங்க. 10 அடி உயரத்தில் பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரர் மான் மழு இதெல்லாம் கையில் வச்சுன்னு காட்சி தரார். விசேஷ நாட்களில், பிரதோஷ நாட்களில், ஞாயிற்றுக்கிழமைகளில், அதுவும் ராகு காலத்தில் அவருக்கு முன்பாக லிங்கத்துக்கும் அபிஷேகம் செய்யப்படுது. எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் பூரண நிவாரணத்திற்காக சரபேஸ்வரரை வழிபடுறாங்க. அன்ன பிரத்யங்காதேவி சரபேஸ்வரருக்கு எதிர்க்க காட்சியளிக்கிறார். அவள் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து உருவானவள் அப்படிங்கிறது ஐதீகம். சாஸ்திரங்கள் படி சரபேஸ்வர பகவான் நரசிம்மரின் கோபத்தை அன்னை பிரத்யங்காதேவியின் உதவியால் மட்டும் தணிக்க முடிந்ததாகவும், 10 அடி உயரத்தில் சிங்க முகத்தோட திரிசூலம், கபாலம், பாசம், டமருகம் போன்ற பல ஆயுதங்களை ஏந்திய வண்ணம் இங்கே இருக்கிறாங்க. அமாவாசை தினங்களில் தேவிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜையெல்லாம் செய்யப்படுது. பிரத்யங்கா தேவி கோடி ஹோமம் ஒவ்வொரு நாளும் தேவதையோட சக்தி அதிகரிக்க காலையில் 9:15 11:15 வரைக்கும் 1 கோடி முறை உச்சரிக்கப்படுதான். இங்கே சுதர்சன மூர்த்தி 19 அடி உயரம், கிழக்கு நோக்கி அளவில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறார். லட்சுமி நரசிம்மர் மேற்கு நோக்கி பின்னால் இருக்கிறார். பாரம்பரியமாக சுதர்சன சக்கரத்து பின்புறத்தில் உள்ள யோக நரசிம்மர் பதிலாக இங்கே லட்சுமி நரசிம்மர் இருக்கிறார். இவர் பக்கத்தில் பிரகலாதன் இருக்கிறார். 5 அடி உயரத்தில் வெங்கடாஜலபதி இருக்கிறார். அஷ்ட சகஸ்வர லிங்கம் தஞ்சாவூர் கோயிலில் இருக்கிற லிங்க பகுதியோட பெருசாக இங்கே ஆவுட இருக்குது. இதில் 1008 லிங்கம் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலை சுற்றிலும் தட்சிணாமூர்த்தி, வெங்கடாஜலபதி, அலர்மேல் மங்கை தாயார், பிரம்மாவின் சிலைகள்லாம் இருக்குது. திரோதா யுகத்தில் ஆச்சாரியராக கொண்டாடப்படும் தாத்தேத்ரியர் சிலையும் இங்கே இருக்குது. அவருக்கு பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜை வழிபடுறாங்க. சனி பகவான் சன்னதி இருக்குது. ஸ்ரீசக்கர பூஜை செய்கிறாங்க. அன்னை மகா திரிபுர சுந்தரியை வழிபடுறது அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்கும். கிரகங்களோட பாதகமான விளைவிலிருந்து முற்றிலும் விடுபடும் அப்படிங்கிறது இங்கே ஒரு நம்பிக்கை. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காலையில் 6லேருந்து 11 மணி வரைக்கும், மாலை 5லேருந்து 8 வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோயிலில் தினமும் மதியம் அன்னதானம் நடக்குது. அன்னபூரணி இந்த மண்டபத்திலேருந்து அருள் பாலிக்கிறதா ஐதீகம். கோயிலோட கோபுரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஷா கோயிலுக்கு பிறகு வடிவமைக்கப்பட்டுக்குது. அதனால் அதை போலவே இங்கே காட்சியளிக்கும். தியான மண்டபத்தில் பக்தர்கள் அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை செய்யலாம். பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட ஐயப்பன் சிலை நாட்டிலேயே பெரியதாக இங்கே இருக்குங்க. அன்னையோட அஷ்ட தசபுஜ மகாலட்சுமி 18 கையோட
மற்றும் துர்காதேவியும் இங்கே பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். ஞானம் மற்றும் செல்வம் தேடும் பக்தர்கள் மேற்கு நோக்கிய முருகப்பெருமானையும், எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் சரபேஸ்வரர்களையும் வழிபடுறாங்க. பக்தியோட வழிபடுற பக்தர்கள் நன்றி கூறுறதுக்கு தெய்வங்களுக்கு இங்கே பால் அபிஷேகம் கொடுக்குறாங்க. கோவிலில் பார்த்தீங்கன்னா கோபூஜையும் நடக்குது. நன்றி.